மெட்ரோபி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். உலக புகழ்பெற்ற அகஸ்திய ஜீவனாடி பாபு சாரை மீட் பண்ண வந்திருக்கோம். ஸோ வாரம் நிறைய பலன்கள் நம்ம ஆவலாக கேட்டுட்டு இருக்கோம். அதே மாதிரி ராசி பலனுக்கு மிகப்பெரிய வரவேற்பு. ஸோ எல்லாரும் அவங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அந்த ராசி பலன் பார்த்துட்டு நிறைய எனக்கு அதே மாதிரி இருக்குது, அவர் சொல்கிறதெல்லாம் அப்படி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ மீண்டும் இந்த வருகிற மார்ச் மாதம் என்ன மாதிரியான பலன்கள் 12 ராசி காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். மெட்ரோபி நிலையம் கோடான குறியரசுக்கும் இன்னைக்கு அகஸ்ட் என்ன சொல்கிறார், 4ஆம் இடத்துல எல்லா குருவும் உட்காந்துட்டாங்க. சனி 4ஆம் இடத்துல போய் அதிராஜ் சனி ஆனாலும் எந்த பயமும் ஆனால் நல்லதான் நடக்கும். தனுசு ராசிகள் நான் சொல்வது தனுசு ராசி எல்லாமே நல்லா நடக்கும், நல்ல வழிகள் கிடைக்கும். அது இல்லாமல் அவங்களுக்கு புராண நட்சத்திரம் சரி, மூல நட்சத்திரம் சரி ரொம்ப அருமையாக இருக்கும். அது இல்லாமல் உத்திராடத்துக்கும் நல்லா இருக்கும், ஆனால் போலாரம் பண்ணுறதுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். பல வழியில் பணங்கள் வரும், தேடாத பணங்கள், கொடுத்த பணங்கள் வரும், வழக்குகள் முடிஞ்சிடும். ஒரு காலகட்டாயத்தில் அவங்க முடிஞ்சு வழிகள் கிடச்சிரும். அது இல்லாமல் கல்வித்துறையில் உயர்ந்துருவாங்க, படிப்பு சம்மந்தப்பட்டது, கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறவங்க ப்ரொமோஷன்ஸ் கிடச்சிரும். வெளிநாட்டு பயணங்கள், சுற்றுலா வழிகள் நிறைய சுற்றுறது, அதுக்கான வழிமுறைகள் கிடைக்கும். எங்கெங்கெல்லாம் போகணும்னு நினைக்கிறேன் அங்கெல்லாம் போயிட்டு வருவீங்க. இந்த வருஷத்தில் அதுக்கான வழிமுறைகள் நடக்கும். அது இல்லாமல் இவங்க போகிற காரியங்கள், திட்டங்கள் எல்லாமே வெற்றி கிடைக்கும். பிள்ளைகள் எழுதக்கூடிய எக்ஸாம் நல்ல வழியாக அவங்களுக்கு செயல் பண்ணுறது, அந்த பணத்தை வரக்கூடிய நாளில் பார்ப்பாங்க. அதே நேரத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன பிரச்சனைகள் காலங்கள் மாறும், உறவு வழிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும், நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாள் இருக்குது. 4 சனி பண்ணாலும் பயனாலும் 7 குரு போகிறார். குரு நல்ல வழி வரும். குருவுக்கு ஒரு பிரித்தி பண்ணிடுங்க, அதுதான் நல்லது. சனிக்கு பற்றி பிரச்சனை வேணாம், அது போக பின்னாடி தான். இப்போ எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. அது இல்லாமல் குரு வழிபாடு இல்லாமல் நீங்கள் கண்டிப்பாக சிவனை வேண்டுறது நல்லது. பிரதோஷ வழிபாடு, இளநீர் இல்லைன்னா தேன் இதெல்லாம் கொடுத்துனே வந்தீங்கன்னா பிஸ்னஸ் பெருக்கும். புது வழியான பிஸ்னஸ், புது வழியான தோற்றங்கள் வரும். அதில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, லாபம் வரும். ஷேர்ஸில் சில லாபங்கள் இவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத சொல்லுவேன்.